ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அனிமே ஃபேண்டம். நான் இந்த சேனலில் அனிமே அண்ட் மங்கா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன மாதிரி அனிமே ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பிடிக்கும், நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அனிமே ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா அவங்களுக்கு சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோவில் ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 261 பற்றி தான் பேச போகிறேன். லாஸ்ட் சாப்டரில் டோடோட ரீபுகியூகி டெக்னிக்கை வச்சு யூஜியும் டோடோவும் சுகுனாவை கதற விட்டுருப்பாங்க. சாப்டர் 260 எண்டிங்கில் யூஜி சுகுனாவுக்கு ஒரு பிளாக் ஃபிளாஷ் போட்டிருப்பான். அப்போ சுகுனா டொமைன் எக்ஸ்பான்ஷன் சொல்லும்போது புகையில் ஒரு உருவத்தை காட்டுவாங்க. அது யாருன்னா சுகுனா அவன் கையால் புதைச்ச ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மா. என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். Very interesting, but I don't care. இந்த முறை கெகே நம்மளை எப்படி நம்ப வச்சு ஏமாத்த போறாருன்னு தெரியல. போன சாப்டர்ல யூஜி சுகுனாவை அடிச்சதுல இருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. யூஜி சோசோட டெத்து நினைச்சு ஃபீல் பண்ணி சுகுனாவோட ஹார்ட்டை கிரஷ் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் சுகுனா அந்த உருவத்தை பாக்குறான். இப்பதான் அந்த உருவம் யாரு நமக்கு காட்டுறாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கோஜோ ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா கெகே மாதிரி வந்திருக்கிறது கோஜோ இல்ல, கோஜோவோட உடம்பு மட்டும்தான். யூட்டோ கோஜோவோட உடம்ப கண்ட்ரோல் எடுத்து வந்திருக்கான்னு சொல்றாரு. ஈவன் சுகுனாவுமே வந்திருக்கிறது கோஜோன்னு தான் நினைக்கிறாரு. ஆனா கோஜோ திரும்ப உயிரோட வர வாய்ப்பு இல்லைங்கிறத யோசிக்கும் போதுதான் சுகுனா வந்திருக்கிறது யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, நீ இவ்வளவு தூரம் வருவேன் நான் நினைக்கல, உன்னை குறைச்சு மதிப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு யூட்டா ஒக்கட்ஸுங்கிறாரு. நீங்களும் அது கோஜோன்னு தான் நினைச்சீங்க சார். ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. யூட்டா கெஞ்சுகோட பவரை காப்பி பண்ணி கோஜோவோட பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதா டிசைட் பண்ணியிருப்பாரு. ஆனா மற்ற சார்சரர்ஸ் எல்லாருமே இதை அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் மாக்கியுமே இந்த பிளான் வேணான்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹக்காரி இந்த பிளானை நம்ம எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருப்பாரு. குசகாபே ஷோகோ கிட்ட நாம ஏன் கோஜோவோட இன்ஃபினிட்டி மட்டும் அவன் காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஷோகோ ரோக்குகன் இல்லாம நம்மளால இன்ஃபினிட்டி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. உடனே குசகாபே அப்ப நம்ம ரோக்குகனை காப்பி பண்ணலாம்லன்னு கேட்பாரு. அதுக்கு ஷோகோ ரோக்குகன் ஒன்றும் கர்ஸ்டு டெக்னிக் கிடையாது, அது கோஜோவோட ஒரு பிசிக்கல் ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. ரோக்குகன்னா என்னன்னா அதான் கோஜோவோட 6 ஐஸ். ஈவன் கோஜோவோட கிளானை சேர்ந்தவங்களால கூட 6 ஐஸ் இல்லாம இன்ஃபினிட்டி யூஸ் பண்ண முடியாது. அப்ப மாக்கி யூட்டா கிட்ட உன்னால கெஞ்சிகோட கர்ஸ் டெக்னிக்கை வெறும் 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கு யூட்டா எனக்கு தெரியல, ஆனா சுகுனாவை டிஃபீட் பண்ண நமக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ் இது, அதனால நான் ஃபர்ஸ்ட் அவனை என் சொந்த டொமைன்ல வச்சு வின் பண்ண ட்ரை பண்றேன். என்னால வின் பண்ண முடியாம போச்சுன்னா அப்ப நான் கோஜோவோட பாடியை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அப்ப மேமே என்ன சொல்றாங்கன்னா, யூட்டாவால் அவனோட இமிட்டேஷன் டெக்னிக் 5 நிமிஷத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுன்றதால கெஞ்சிகோட பாடி டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்கை காப்பி பண்ணி கோஜோவோட உடம்புக்குள்ள போனாலுமே 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவனால் அந்த பாடி டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாதுங்கிறதால அவன் அந்த கோஜோவோட உடம்புக்குள்ளேயே மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யூட்டாவும் சரின்னு சொல்றான். உடனே குசகாபே கொஞ்சமாவது ஹியூமனிட்டியோட பேசுங்கடா, கோஜோ இறந்ததுக்கு அப்புறம் அவனோட பாடி ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றான். அதுக்கு யூட்டா நம்ம ஹிஸ்டரியிலே ஸ்ட்ராங்கான க்ரூவலான ஒரு ஸ்பிரிட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், ஹியூமனிட்டி இழந்தாலும் அந்த ஸ்பிரிட்டை தோக்கடிக்க முடியும்னா ஹியூமனிட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம அந்த ஸ்பிரிட் கூட சண்டை போடணும்னு சொல்றான். நீங்க எல்லாரும் சுகுனா கூட சண்டை போடுறதால தன்னோட ஹியூமனிட்டி இழந்து ஒரு மான்ஸ்டரா மாற பயப்படுறீங்கன்னா நான் அந்த மான்ஸ்டரா மாறேன்னு யூட்டா சொல்றான். கோஜோ சுகுனா கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி யூட்டா கோஜோ கிட்ட சென்சியை நீங்க செத்துட்டு அவங்க பாடி எனக்கு தானேன்னு கேட்கறான். அதுக்கு கோஜோ தோக்குறத பத்தி நான் யோசிக்கவே இல்லை, சப்போஸ் நான் செத்துட்டா கூட என் டெட் பாடிக்கு என்னன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். அப்பதான் கோஜோ சொல்றாரு, சப்போஸ் நான் சுகுனா கிட்ட தோத்து போயிட்டேன்னா ஜுஜுட்சுல இருக்க கீசஸ் எல்லாருமே தோத்துருவாங்க. இன்னும் அஃபிஷியல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வராத பட்சத்தில் இந்த கீசஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ஒருவேளை ஜுஜுட்சுல முக்கியமான பொசிஷன்ல இருக்கிறவங்கள சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கீசஸ்லாம் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் காக்கு காஞ்சி தான் ஜுஜுட்சு ஹெட் குவார்ட்டர்ஸோட ஹெட்டா இருப்பாரு. அந்த விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா ஷிபுயா இன்சிடென்ட் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி யூட்டாவை சுகுனா ஸ்லாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. யூட்டா ரொம்ப சிவியரா அடிபட்டிருக்காரு. அப்ப அராட்டா அவனோட கர்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி யூட்டாவோட காயங்கள் சீரியஸாகவும் பார்த்துக்கிறான். அப்போ யூட்டா நான் கான்ஷியஸாக தான் இருக்கேன், தேங்க்ஸ் ரீகான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷோக்கோ நான் கோஜோவோட பாடியை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன், நீ ஒரு தடவை கோஜோவோட பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் உன்னோட RCTயை மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணு, அப்போதான் உன்னால் கோஜோவோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ப்ரெசென்ட்டில் சுகுனாவும் கோஜோவோட பாடியில் இருக்க யூட்டாவும் அவங்களோட டொமைன் எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் நரேட்டர் சொல்கிறாரு, கோஜோ சுகுனாவோட ஓப்பன் பேரியர் டொமைனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டான்னு. கடைசியில் இந்த சாப்டர் சுகுனா அண்ட் கோஜோவோட டொமைன் கிளாஷில் முடியுது. இந்த சாப்டருமே ஒரு ஹைப்பில் தான் கெகே முடிச்சிருக்காரு. நாம என்னென்னமோ எதிர்பார்த்தோம், கோஜோ திரும்ப ரிட்டர்ன் வந்துருவாரு, சுகுனாவை சண்டை போட்டு கதற விட்டுருவாருன்னு. ஏன்னா சுகுனா ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிருந்தார் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லலாம். கோஜோ திரும்ப உயிரோடு வந்திருந்தாருன்னா சுகுனா அப்படியே பொடி மாஸ் போட்டு சாப்பிட்டுருப்பாரு தான் சொல்லணும். பட் கோஜோவை கொண்டு வரது நல்லது தான், மற்ற கேரக்டர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்கு கோஜோ இல்லாததும் நல்லது தான். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் கோஜோ சட்டோரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணிருங்க. இதோட அஃபிஷியல் டிரான்ஸ்லேஷன் வராத காரணத்தால் சில டைலாக்ஸ்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அதனால் வந்ததுக்கப்புறம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.